சமையல் அறையில் தப்பி தவறி கூட வைக்க கூடாத 5 பொருட்களை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். மகிழ்ச்சியையும் அதிர்ஷ்டத்தையும் அள்ளி தரக்கூடிய இடம் தாங்க சமையலறை. அப்படிப்பட்ட சமையல் அறையில நீங்க காலியான ஜாடிகள் அல்லது கொள்கலன்களை வைக்கவே கூடாது. இதே மாதிரி நிறைய மடிச்ச பொட்டலங்களையும் சமையல் அறையில வச்சுக்கவே கூடாது. இத மாதிரி வச்சீங்கன்னா உங்க வீட்டுல பணப்பற்றாக்குறையும் துர்திஷ்டமும் ஏற்படும். எனவே என்ன பண்றீங்கன்னா எப்போதும் பாட்டில காலியா வைக்காம ஏதாவது பொருட்களை வாங்கி நிரப்பி வச்சுக்கோங்க. அடுத்ததா பழைய உணவுகள் மற்றும் காலாவதி தேதி கடந்த உணவுகளை நீங்க சமையல் அறையில வைக்கவே கூடாது. சமையல் அறையில ஒருபோதும் கெட்டு போன உணவுகளை வைக்கவே கூடாதுன்னு வாஸ்து சாஸ்திரம் கூறுகிறது. அடுத்தது திறந்த வெளியில் பொருட்களை வைப்பது, அதாவது கூர்மையான பொருட்களா சொல்லக்கூடிய கத்தரிக்கோல், கத்தி போன்றவற்றை சரியான இடங்களில் வைக்க வேண்டும். சமையல் அறையில இந்த கூர்மையான பொருட்களை கண்ணா பின்னான்னு வச்சீங்கன்னா உங்க வீட்டுல பணம் தங்குறதே ரொம்ப கஷ்டம். அடுத்தது உடைந்த பாத்திரங்கள். விரிசல் மற்றும் உடைந்த பாத்திரங்கள் சமையல் அறையில் இருப்பது பணவரவில் உறுதியற்ற தன்மையை குறிக்கும் என வாஸ்து கூறுகிறது. அதாவது இந்த உடைந்த சமையல் பாத்திரங்கள்லாம் சமையல் அறையின் ஒட்டுமொத்த தோற்றத்தை கெடுப்பதோடு மட்டுமில்லாமல் வாழ்வின் முன்னேற்றத்தை தடுக்கும்னு நம்பப்படுது. அடுத்தது பயன்படுத்தாத சமையலறை உபகரணங்கள், அதாவது பயன்படுத்தாத பாத்திரங்கள் மற்றும் உபகரணங்களை சமையல் அறையிலிருந்து அப்புறப்படுத்துவது வாழ்க்கையில புதிய வாய்ப்புகளையும் புதிய ஆற்றலையும் பெற உதவும்னு வாஸ்து ரீதியா நம்பப்படுவதால இதனை அப்புறப்படுத்துவதுதான் சிறந்தது. சமையல் அறையில் தேவையற்ற பாத்திரங்களை அகற்றி அத்தியாவசிய பொருட்களை ஜாடிகளில் நிரப்பி சுத்தமாக வைத்தால் போதும். உங்கள் வீட்டில் லட்சுமி குடிகொண்டு செல்வ வளத்தை அதிகரித்து கொடுப்பாள்.